49% இஸ்ரேல் காசாவில் நடத்துவது, அதாவது வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவில் நடத்துவது இனப்படுகொலை எனவும், அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல சிறு தொகையினர் அவ்வாறு நடப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும், குறிப்பாக அவர்கள் எந்த கட்சி ஆதரவாளர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரவாளர்கள் தான் அந்த பெரும்பான்மையாக இது இனப்படுகொலை என்பதை ஏற்காதவர்களாகவும் இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. மாக்காணியவர்களுடைய லிபரல் அரசிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவானது ஒரு சற்றே முருகலான நிலையை அடைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்தான் இந்த இன அழிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மூலமான ஒரு இனம். ஆக அப்படி வழிவந்தவர்கள் அதே வழியை இன்னொரு இனத்திற்கு கொஞ்சமும் யோசிக்காமல் இவ்வளவு கொடூரமாக நிகழ்த்துகிறார்கள் என்பது உண்மையிலுமே வருந்தத்தக்க ஒரு விடயம். ஐக்கிய நாடுகள் அவையில் அதனை ஏற்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. ஏனென்றால் ஆளும் தரப்பையே பல நாடுகளில் தீர்மானிப்பவர்களாக இஸ்ரேலியர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தமான உண்மை. இந்த தென்னாப்பிரிக்கா எடுத்துள்ள இந்த வழக்கு தொடர்தலில் பல நாடுகள் இணைந்து விட்டன. அதை விட பல நாடுகள் காட்டமாக கருத்தை தெரிவிக்கின்றன. இன்று கனடா கூட ஒரு முஸ்தீவான நிலையில் அந்த பயண தடையை விதித்திருக்கின்றது. இவ்வாறு பல நாடுகள் இணையும் பொழுது கனடா அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற தன்மைக்கு தன்னை இட்டு சென்றால் அது உண்மையிலேயே கனடாவை ஒரு நியாயத்தன்மை உள்ள நாடாக மாற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் கனடா நிச்சயமாக இந்த யூத உறவுகளையும் மேலோங்கி பார்க்கின்ற நிலையில் இருந்த ஒரு நாடு இப்பொழுது மாறி வருகின்றது என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் உடனடியாக பல மாறுதல்களை அல்லது சடுதியான மாறுதலை பார்க்க முடியுமா என்றது கூற முடியாது. இருந்தாலும் இந்த அரசு ஒரு முன்மாதிரியாக கூட செயற்படலாம். ஏனென்று சொன்னால் மனித அவலம் என்று இதனை எவ்வாறு சொல்லலாம் என்றால் பட்டினி போட்டுக் கொள்கின்ற தன்மையும் இப்பொழுது இடம்பெற்று வருவதால் இது இந்த கோர முகம் எடுத்து விட்டது. போர் மூலம் கொல்லப்பட்டவர்களை விட இப்பொழுது உணவு தடைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பட்டினி சாவுகளை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளும் FM 100.3 அலைவரிசையில் சுயமார் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:33 ஆகி இருக்கிறது. இது சமூக அரசியல் தரப்புகளிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் ஆழமாக பேசுவதற்காக அதை குறித்து உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த இஸ்ரேல் காசா நிலவரம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம். அது தொடர்பான பல உரையாடல்களிலே நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்திருந்தோம். அது போலவே அண்மையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாக்கெடுப்பின்படி பெரும்பாலான கனேடியர்கள் காசாவிலே இஸ்ரேல் நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு இனப்படுகொலை என்பதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதை இனப்படுகொலை என அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலுமே இதுவரைக்கும் கனடா தரப்பில் இருந்தோ ஒரு ஆழமான எதிர்வினை இந்த காசாவிலே இஸ்ரேல் நிகழ்த்துகிற படுகொலை தொடர்பாக முன்வைக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே கனடா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஓரளவு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்கிற சாரப்பட கருத்து தெரிவித்திருந்தாலும் அறுதியிட்டோ உறுதியாகவோ இன்னும் அது தெரியப்படுத்தப்படவில்லை கனடாவினுடைய பகுதியில் இருந்து. அதே நேரம் இதை மிக குறைவானவர்களே இது ஒரு இனப்படுகொலை இல்லை என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதிலும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பக்கத்துல இருந்து இன்னும் குறைவானவர்கள் தான் இதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய விடயங்கள் இது தொடர்பாக பேசுவதற்கு இருக்கிறது. சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல பெருமளவான கனேடியர்கள் இஸ்ரேல் காசாவிலே நிகழ்த்தி கொண்டிருப்பது ஒரு இனப்படுகொலை என்பதை ஆதரித்திருக்கிறார்கள். இனப்படுகொலை தான் என்பதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், நிச்சயமாக இந்த வாக்கெடுப்பு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றதாகவும் அது குறித்த தகவல்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. அதன் பிரகாரம் இந்த அமெரிக்கா மற்றும் கனேடிய மக்களிடையே நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு, அமெரிக்காவிற்காக ஒரு புறமும் கனேடியர்களுக்காக ஒரு புறமும் இந்த ஒரு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அவர்கள் அந்த கூறிய கருத்துக்கள், இது ஒரு கருத்து கணிப்பின் பிரகாரம் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தவர்களில் 49% இஸ்ரேல் காசாவில் நடத்துவது, அதாவது வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவில் நடத்துவது இனப்படுகொலை எனவும்,
அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல சிறு தொகையினர் அவ்வாறு நடப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும், குறிப்பாக அவர்கள் எந்த கட்சி ஆதரவாளர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரவாளர்கள் தான் அந்த பெரும்பான்மையாக இது இனப்படுகொலை என்பதை ஏற்காதவர்களாகவும் இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. அத்தோடு கனடா பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கனடா இந்த பிரச்சனைக்கு இரு தேசம்தான் தீர்வு என்பதை மாகாணி அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அத்தோடு இன்று கனடாவும் இன்னும் ஒரு 4 நாடுகளும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சருக்கு பயண தடை விதித்திருக்கின்றன. இவையெல்லாம் அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளாக கனேடிய அரசால் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக மாகாணியவர்களுடைய லிபரல் அரசிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவானது ஒரு சற்றே முருகலான நிலையை அடைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் என்பதை அதை மேலும் வலுவாக்கும் என்பதுதான் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாகவும் உள்ளது. குறிப்பாக இந்த மாகாணியின் பாராளுமன்ற செயலாளர்களோ அல்லது அமைச்சரவையிலோ முஸ்லிம்களும் தாராளமாக இடம்பெற்றிருப்பது என்பது அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவும் அல்லது அடுத்த தேர்தலில் கூட அவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும் ஒரு தாராள மனப்பான்மையாகவும் அமையும். ஆனால் அதே நேரம் இது வாக்குக்காக நடத்தப்படும் விடயம் அல்ல. சர்வதேசம் பயணிக்கின்ற பாதையிலே கனடாவும் இணைகின்றது என்றுதான் கூற வேண்டும் என்று சொன்னால், பல நாடுகளும் இனப்படுகொலை என்பது தொடர்பான வழக்கில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள நிலையில் கனடா ஆயுத விற்பனை மற்றும் ஆயுத தளபாடங்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பதை நிறுத்தியுள்ள நிலையில் மேலதிகமாக இன்னும் 4 நாடுகளுடன் இணைந்து 5 நாடுகள் கூட்டாக இந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சருக்கான பயண தடைகளை விதித்துள்ளன. இது ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சி நிரலுக்குள் கனடா பயணிப்பதை அல்லது இஸ்ரேல் இந்த காசா மற்றும் மேற்கு வெஸ்ட் பேங்க் விவகாரத்தில் ஒரு அழுத்தத்தை பெறுவதற்கான நிலையாகவும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த மக்களின் நிலைப்பாடு என்பது இந்த கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்களின் நிலைப்பாடு என்பது பல கனேடிய மக்களின் மனநிலையை காட்டுவதாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த 2 ஆண்டுகளுக்கு முதல் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நிச்சயமாக இஸ்ரேலியர்கள் மீதான கரிசனையும் காசா மீதான தாக்குதலை நியாயப்படுத்தும் தன்மையும் இருந்தது. ஆனால் இப்பொழுது கனேடியர்களிடையே அந்த தன்மை மாறுபட்டு இது நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை நோக்கி செல்கின்றது என்ற பாதையை அவர்கள் ஏற்கின்றார்கள் என்பதை காட்டி நிற்கின்றது. நிச்சயமாக இஸ்ரேலியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்தான் இந்த இன அழிப்பை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மூலமான ஒரு இனம். ஆக அப்படி வழி வந்தவர்கள் அதே வழியை இன்னொரு இனத்திற்கு கொஞ்சமும் யோசிக்காமல் இவ்வளவு கொடூரமாக நிகழ்த்துகிறார்கள் என்பது உண்மையிலுமே வருந்தத்தக்க ஒரு விடயம். ஆக இன்னும் ஒரு கேள்வி, இதை ஐக்கிய நாடுகள் அவை ஒரு இனப்படுகொலையாக பிரகடனப்படுத்துவதற்கு அதை ஒரு குற்றமாக கொண்டு வருவதற்கு இன்னும் என்னெல்லாம் நிகழ வேண்டும்? இதுவரைக்கும் நிகழ்ந்த விடயங்கள் போதாதா? ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது இழைக்கிற இந்த யுத்த குற்றத்தை குற்றமாக ஏற்றுக்கொள்வதற்கும் இனப்படுகொலை என சொல்லுவதற்கும் இன்னும் என்ன தேவைப்படுகிறது? ஆமா, நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த இவர்கள் ஒரு இனப்படுகொலையில் உட்பட்ட சமூகமாகவும் இவர்களுடைய இனப்படுகொலைகள் நடைபெறுகின்ற காலத்தில் தான் 1947 தான் ஐக்கிய நாடுகள் அவை இந்த சர்வதேச சட்ட வியாக்கியானங்களின்படி இனப்படுகொலை என்கின்ற நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தது. இருந்த பொழுதிலும் ஐக்கிய நாடுகள் அவை அவ்வாறான நிலையை எடுப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச விசாரணைகள் அடிப்படையான தேவைகள், அதாவது விசாரணைகளுக்கான வழக்கு தொடுகைகள் எல்லாம் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமையை ஐக்கிய நாடுகள் அவை எடுக்குமா என்பது ஒரு பல $மில்லியன் பெறுமதியான கேள்வி. ஏனென்றால் இந்த வீட்டோ பவர், அதாவது வெட்டு வாக்கை வைத்திருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த விவகாரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றிய தீரும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எனவே அந்த சர்வதேச ரீதியில் இது இனப்படுகொலை என்று தீர்மானிக்கப்படுகின்ற பொழுது நாடுகளினால் அந்த இவர்களுக்குரிய தடைகள் விதிக்கப்படலாம். மறுபக்கமாக இவர்களுக்கு இந்த காசாவுக்குரிய உதவிகள் அதிகரிக்கப்படலாம் போன்றவை ஏற்படலாமே தவிர ஐக்கிய நாடுகள் அவையில் அதனை ஏற்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. ஏனென்றால் ஆளும் தரப்பையே பல நாடுகளில் தீர்மானிப்பவர்களாக இஸ்ரேலியர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பட்டவர்த்தமான உண்மை. அல்லது அவர்கள்
அவ்வாறான நிலை, அதாவது அந்த பல கட்சிகளுக்கும் பணத்தை கொடுப்பவர்களாக இருக்கின்றவர்கள் என்பதும் உண்மையாக இருக்கின்ற காரணத்தால் இது பற்றிய விவரம் உண்மையிலேயே ஒரு சங்கடமான திரிசங்கு சொத்தமான நிலை என்று கூறுவார்கள். அவ்வாறுதான் இருக்கும். ஐக்கிய நாடுகள் அவை செய்வதை விட நாடுகள் தாங்களாக முன்வந்து செய்வதுதான் இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கு பாடத்தை புகட்டுவதாக அல்லது அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கும் என்றுதான் நான் கூறுவேன். நிச்சயமாக. ஆக இப்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பும் அந்த கருத்து கணிப்பு காண்பித்திருக்கக்கூடிய இந்த வெளிப்படையான முடிவும் ஏதேனும் ஒரு வகையிலே கனடா அரசாங்கத்தை உந்துமா? இதை முறையாக இல்லாவிட்டால் ஆணித்தரமாக இதை ஒரு இனப்படுகொலை தான் என்று வலியுறுத்துவதற்கான அந்த முனைப்பை கொடுக்குமா? அதற்குரிய நிலைக்கு கனடா உடனடியாக செல்லாது. கனடா அவ்வாறான ஒரு நிலைமை எடுப்பதானால் கனடா சந்திக்க வேண்டிய பல உள்ளக பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் ஆராய்ந்துதான் அதற்குரிய வழியில் செல்வார்கள். அதாவது நீதி என்பது கூட ஒரு பக்கம் சார்ந்ததாகத்தான் இந்த விவகாரத்தில் இருக்கும் என்று சொன்னால், இது அமெரிக்கா சார்ந்ததாகவும் அமெரிக்காவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் போன்றவற்றோடு ஒத்து இப்பொழுது இவ்வாறு கூறலாம். இந்த தென்னாப்பிரிக்கா எடுத்துள்ள இந்த வழக்கு தொடர்தலில் பல நாடுகள் இணைந்து விட்டன. அதை விட பல நாடுகள் காட்டமாக கருத்தை தெரிவிக்கின்றன. இன்று கனடா கூட ஒரு முஸ்தீபான நிலையில் அந்த பயணத்தடையை விதித்திருக்கின்றது. இவ்வாறு பல நாடுகள் இணையும் பொழுது கனடா அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற தன்மைக்கு தன்னை இட்டு சென்றால் அது உண்மையிலேயே கனடாவை ஒரு நியாயத்தன்மை உள்ள நாடாக மாற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்றால் கனடா நிச்சயமாக இந்த யூத உறவுகளையும் மேலோங்கி பார்க்கின்ற நிலையில் இருந்த ஒரு நாடு இப்பொழுது மாறி வருகின்றது என்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் உடனடியாக பல மாறுதல்களை அல்லது சடுதியான மாறுதலை பார்க்க முடியுமா என்றது கூற முடியாது. இருந்தாலும் இந்த அரசு ஒரு முன்மாதிரியாக கூட செயற்படலாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு போலியான விடயத்தில் ஆதரவளிக்க சொல்லி யாரும் கேட்கவில்லை. கண்முன்னே நடக்கின்ற ஒரு இது கோரத்தாண்டவம், அதாவது திட்டமிடப்பட்டு செய்யப்படுகின்ற இனப்படுகொலை. அதனை தடுப்பதற்கான கேள்விக்காக மனிதம் உள்ள ஒரு நாடாக கனடா இருக்குமானால் நிச்சயமாக அந்த திசையில் பயணிக்கும், மனிதத்தை நேசிக்கும், அதே போன்று மனிதர்களை காப்பாற்றும். அதனைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியும். நிச்சயமாக. ஆக இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கனேடிய இஸ்ரேலியர்களாக யூதர்களாக இருக்கட்டும், கனேடிய பாலஸ்தீனியர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள்? அவர்கள் தரப்பு என்ன சொல்லுகிறது? அதே நேரம் இதுவரைக்கும் கனேடியர்களாக எங்கெங்கெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இந்த இஸ்ரேல் நிகழ்த்துகிற இந்த இனப்படுகொலைக்கு எதிராகவும் என்னென்ன செயற்பாடுகளை முன்னெடுப்புகளை கனேடியர்கள் எடுத்திருக்கிறார்கள்? இந்த செயற்பாடுகள் 2 ஆண்டுகள் போர் ஆரம்பித்தபடியால் ஆரம்பத்தில் இந்த செயற்பாடுகள் பல சடுதியாக இருந்த பொழுதும் தற்போதைய காலத்தில் கூட நடைபெறுவதாக இருந்தாலும் அது 10ஓடு 11ஆக செல்கின்ற தன்மையை அடைகின்ற நிகழ்வாக மாறிவிடுகிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற போராட்டமாக 2 வருடங்கள் இடம்பெற்று வருகின்றது. வார இறுதிகளில் கூடுவதாகவும் பலஸ்தீனிய தரப்பிற்கு ஆதரவாக பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மற்றும் புதிய ஜனநாயக கட்சி கூட நான் நினைக்கின்றேன் 2-3 வாரங்களுக்கு முதல் ஒரு அறிக்கையை காட்டமான அறிக்கை ஒன்றை விட்டிருந்தது. NDP எனப்படுகிற புதிய ஜனநாயக கட்சி. அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் இங்கே நிறவெறி என்பது தலை தூக்குவதற்கான ஒரு செயற்பாடுகள் கூட இடம்பெற்றன. அதாவது தொழுகைகளில் ஈடுபடுகின்ற இஸ்லாமியரை காட்டி சிரியாவா லெபனானா என்று அந்த மக்களுக்கு கோபம் பெறக்கூடிய மாதிரி, அதாவது பயங்கரவாத பிரச்சனைகள் எங்கே இருக்கின்றதோ அது அந்த நாடுகளை சுட்டி காட்டி செய்திருந்தது. இதன் பின்னணியில் ஒரு ஊடக நிறுவனத்தின் பங்கு இருந்தது என்பது கூட அறியப்பட்டிருந்தது. அதாவது மக்களுக்கு கோபமேற்றும் வகையில் அல்லது அங்கே நடக்கும் படுகொலைகளை நியாயப்படுத்தும் வகையில் இங்கே முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கானோர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றது போன்ற படங்களை போட்டு இது என்ன சிரியாவா அல்லது கனடாவா அல்லது லெபனானா கனடாவா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்ற பொழுது மக்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறான பிரச்சாரங்கள் இருந்த பொழுதிலும் நிச்சயமாக இது இப்பொழுது இந்த மனிதர்கள் அதாவது மனிதர்களின் மனித அவலம் என்று இதனை எவ்வாறு சொல்லலாம் என்றால் பட்டினி போட்டுக் கொள்கின்ற தன்மையும் இப்பொழுது இடம்பெற்று வருவதால் இது இந்த கோர முகம் எடுத்து விட்டது.
போர் மூலம் கொல்லப்பட்டவர்களை விட இப்பொழுது உணவு தடைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் பட்டினி சாவுகளை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளும் நேற்று 60 பேர் இன்று 70 பேர் என்றெல்லாம் சாகின்ற அளவிற்கு நிலைமையில் சென்று கொண்டிருக்கின்றபடியால் இதனுடைய தோற்றுவாய்க்கான இந்த போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள் என்பன வெளி உலகில் குறிப்பாக கனடா போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்றாலும் இனி இதற்கான தோற்றுவாய் என்பது அரசு தரப்புகளின் கையில் சென்று விட்டது. அவர்கள் இனி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டார்கள் என்பதை காட்டுகின்றது. என்ன இருந்த பொழுதிலும் அமெரிக்காவின் பங்கு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த விவகாரம் என்பது செல்லும். ஏனென்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவராக இருக்க வேண்டும் அல்லது இன்னொருவர் அமெரிக்க ஒரு பேசவில்லை ஒருவர் கூறியிருந்தார், ஏன் மத்திய கிழக்கு நாடுகள் காசாவில் உள்ள மக்களை கூப்பிட்டு தங்களின் நிலத்தில் இருத்தக்கூடாது என்று. அவ்வாறல்ல, அது அவர்களுடைய தாய் நிலம், அவர்களுடைய பூர்வீக குடிநிலம், அவர்களுடைய பிறப்பு நிலம். அதனை அவ்வாறெல்லாம் அவர்கள் உதாசீனப்படுத்துவதெல்லாம் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக உலகம் மாறும் என்று நினைப்போம். ஆனால் அதற்குரிய காலம் எவ்வாறு செயற்பட போகின்றது இந்த நாடுகள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும்? ஒரு மக்களை அவர்களினுடைய சொந்த நிலத்தில் இருந்து அகதிகளாக இடம்பெயர்த்து இன்னொரு நிலத்திலே குடி வைப்பது என்பது அங்கேயும் அவர்கள் அகதிகள் தான். காரணம் அது அவர்களினுடைய உரித்துடைய நிலம் அல்ல. அது எந்த விதத்திலும் நியாயமானதாக ஒன்றாகவும் இருக்காது. அதே நேரம் ஏன் நாங்கள் இதை குறித்து பேசுகிறோம் என்றால், நாங்கள் அதே வழியை கடந்து வந்தவர்கள். ஆக இந்த மாதிரி ஒரு நிலைமையை காசாவில் இருக்கிறவர்கள் எதிர்நோக்குகிற போது இதைத்தான் நாங்கள் உணர்வு தோழமை என்று சொல்லுவோம். ஆக அந்த வகையில நாங்கள் இதை குறித்து உரையாடி இருந்தோம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.